சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. YSR பிலிம்ஸ் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. 6வது படிக்கிற குழந்தை தான் பாக்குறாங்க. அம்மா அவங்க 2 பேரும் தான் வீட்டுல இருக்கிறாங்க. அம்மா இதெல்லாம் செய்யறாங்க, இப்படி எல்லாம் பேசுறாங்க. ஸ்கூல்ல வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படிலாம் சொல்லி தான் பேச ஆரம்பிச்சா. பட் ஒன்ஸ் ஷீ ஸ்டார்டட் என்கிட்ட அம்மா ரொம்ப ரூடா இருக்காங்க. ஏன் அம்மா அப்படி ரூடா இருக்கிறாங்கன்னா, என் அம்மா எப்போ பார்த்தாலும் வந்து சிஸ்டம்லேயே உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க சிஸ்டம்லனா ஆன்லைன். இப்போ என்ன சார், அதை சிங்கிள் பேரண்ட்டு அதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம்ல. பட் நான் வந்து ஒரு என்ன அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட அந்த லிமிட்டோ பவுண்ட்ரிஸோ இல்லாமலே போதும். அவங்களும் இப்போ அம்மா போகிற வழியிலே நம்மளும் போகலாம்னு இறங்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு நக்கீரன் 360 வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷா பாக்கியராஜ் அவர்கள் அவங்க எடுத்த பல கவுன்சிலிங் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கவுன்சிலிங் பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். இன்னைக்கு எந்த கவுன்சிலிங் பற்றி கேம்பிளிங் பற்றி நம்ம நிறைய நியூஸஸ் எல்லாமே படிச்சுட்டு இருக்கோம் சார். இங்கே வந்து அம்மா ஆன்லைன் கேம்பிளிங் விளையாடுறாங்க. அம்மாவா? ஆமாம், அம்மா விளையாடுறாங்க. ஷீ இஸ் அ சிங்கிள் பேரண்ட். ஓகே, அதனால் வந்து மணி எனக்கு வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்றதுக்கு கேம்பிளிங் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். நம்ம சீக்கிரமாக மணி சம்பாதிச்சிடலாம் அப்படின்றத தான் வந்துட்டு ரீசனாக வச்சுட்டு விளாடுறாங்க. பட் அது மூலிமா நிறையா ஆண் நண்பர்கள் அவங்களுக்கு வராங்க. ஸோ பேசுறது, நிறைய டைம் அவங்களோட பேசுறது, எந்தெந்த விஷயத்தை ஷேர் பண்ணணும், ஷேர் பண்ணக்கூடாது. ஏன்னா சிங்கிள் பேரண்ட்டு அப்படின்றதுனால ஆப்வியஸாக அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுலாம் இருக்கும். பட் நமக்குள்ள அந்த பவுண்ட்ரிஸ் இருக்கிறோம், அந்த பவுண்ட்ரிஸ் எல்லாம் மீறி இவங்க வந்து பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. இது வந்து 6வது படிக்கிற குழந்தை தான் பார்க்குறாங்க. அம்மா அவங்க 2 பேரும் தான் வீட்டில் இருக்கிறாங்க. அம்மா இதெல்லாம் செய்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ நான் போய் பேசும்போது பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது இல்லை. அண்ட் ஷீ இஸ் வெரி ரூட். அவங்க பேசுகிற விதமாக இருக்கட்டும், அவங்க ஆட்டிடியூடாக இருக்கட்டும், ரொம்ப ரூடாக இருக்கிறாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து அவங்க குழந்தையோட மாமா கிட்ட சொல்கிறாங்க. ஸோ மாமா தான் நம்மள்ட்ட கவுன்சிலிங் கூப்பிட்டு வராங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து ஷீ சீம்ஸ் டு பி வெரி ஸ்ட்ரெஸ்ட். ஆப்வியஸாக இருக்கும்ல சார், வீட்டில் வந்து யாரோட இம்பார்ட்டன்ஸுமே அவங்களுக்கு இல்லை. அந்த அட்டென்ஷன் சீக்கிங்கே வந்து குழந்தை வந்து நிறைய தேவைப்படும். ஸோ அவங்களும் அவங்க அம்மா கிட்ட வந்து என்னென்ன டேண்ட்ரம்ஸ் அவங்களால போட முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க மாமா வந்து ஆக்சுவலி அப்படி தான் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. ஓகே, நான் ஆன்லைன் கேம்பிளிங்குன்றதை ஃபஸ்ட்டு அவங்க சொல்லலை. இது மாதிரி வந்து அம்மா சிங்கிள் பேரண்ட்டு, குழந்தை வந்து இது மாதிரி ரொம்ப வந்து அம்மா பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, எதிர்த்து பேசுறது பண்ணுறது, ஸ்கூலில் வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படிலாம் சொல்லி தான் பேச ஆரம்பித்தாங்க. பட் ஒன்ஸ் ஷீ ஸ்டார்டட் என்கிட்ட அம்மா ரொம்ப ரூடாக இருக்காங்க அப்படி தான் சொன்னாங்க. சரி, ரூடாக இருக்கிறாங்கன்னா இப்போ நம்ம யூஸ்வலாக பேரண்ட்ஸ் வந்து படிக்காமல் இருக்கிறது, நீ ரொம்ப நேரம் ஃபோன் பார்த்துட்ருக்க, அது மாதிரி சமயங்களில் இல்லை. 24 hours நான் அம்மா கூட இருந்தால் என்கிட்ட அம்மா எப்போ பார்த்தாலும் ரூடாக தான் இருப்பாங்க. ஓகே, என்ன அடுத்தது வந்து ஏன் அம்மா அப்படி ரூடாக இருக்கிறாங்கன்னா, என் அம்மா எப்போ பார்த்தாலும் வந்து சிஸ்டம்லேயே உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க சிஸ்டம்லனா ஆன்லைன் கேம்பிளிங் பண்ணுறாங்க. நீ பார்த்துருக்கியா? ஆமாம், நான் பார்த்துருக்குறேன். அப்படி கேம்பிளிங் பண்ணும்போது அவங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து அம்மா யாராவது ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நிறைய மணிக்கணக்காக அவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்களே தவிர்த்து என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ இதை தான் நான் வந்துட்டு இந்த குழந்தையோட மாமாட்ட சொன்னேன், இங்கே குழந்தைக்கு முன்னாடி அம்மா கிட்ட தான் பேசணும் அப்படின்ட்டு. இப்போ என்ன சார், அதை சிங்கிள் பேரண்ட்டு அதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம்ல. பட் நான் வந்து ஒரு என்ன அனலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர்கிட்ட அந்த லிமிட்டோ பவுண்ட்ரிஸோ இல்லாமலே போதும். பணம் சம்பாதிக்கணும், பணம் வேணுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்ம எதை யார்கிட்ட பேசணும், நம்மளோட ஃப்யூச்சர் என்ன ஆகும், நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை இதனால் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவாங்கன்னு அப்படின்றது தான் முக்கால்வாசியான கவுன்சிலிங்கில் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படின்றது தோணுது. இங்கேயும் நான் அதை தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஸோ அவங்க ஒரு 1/2 hour பேசிகிட்டு இருந்தாங்க. ஷி வாஸ் நார்மல். பட் அந்த 1/2 மணி நேரத்துக்கு மேலே அவங்க கிட்டேருந்து அழுகை தான் நிறையா இருந்தது. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கும் அவங்களுக்கும் சரி வரல.
டிவோர்ஸஸ் இன் ப்ராசஸ். ஹஸ்பண்ட் கிட்டேருந்து சப்போர்ட்டும் வரல. இவங்க வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்திருக்காங்க. இப்போ இனிமே தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் வேலை இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றதுனால நான் இனிமேல் தான் வேலை தேடணும் பண்ணணும். அப்போ நான் என்கொயரி பார்த்தம்போது இது மாதிரி கேம்பிளிங்கில் வந்து எனக்கு மணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிது. ஸோ நான் அதனால் போகிறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து அவங்களோட பிஹேவியர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கேம்பிளிங்கை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தான் மெயினாக இருந்தது. நம்ம எவ்வளோ படிக்கிறோம் மேடம். இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நல்லா வந்து வெல் எஜுகேட்டடே இதில் போய் அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி போயிடுது. அது தெரிஞ்சும் நீங்கள் வந்து இதில் போய் விளையாடுறீங்கன்னா, இல்லை எனக்கு அந்த லிமிட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசுகிறீங்க, அம்மா வீட்டு விஷயம் அப்பாக்குள்ளே நடக்கிற சண்டையெல்லாம் யார் யார்கிட்ட சொல்கிறாங்க ஆண்டின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் இந்த பவுண்ட்ரிஸு லிமிட் செட் பண்ணலன்னும் போது உங்களுக்கு இந்த இடத்துல பணம் ஒரு 2 வாட்டி அந்த பணம் சம்பாதிக்கணுன்ற அந்த இது வந்துருச்சு, உங்களுக்கு மணி பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே நீங்கள் எப்படி பவுண்ட்ரி செட் பண்ணுவீங்க? உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஆன்சரே இருக்காது ஃபஸ்ட்டு. எப்படி இருக்கும்? ஏன்னா இது பின்னாடி போனால் அங்கே எங்கிட்ட இருந்துருக்கும். இங்கே இதுவும் நடக்குது, இவங்களோட பிஹேவியர்ஸ்லேயும் இந்த சேஞ்சஸ் நடக்குது. இதனால் அந்த குழந்தை பாதிக்கப்படுது. அவங்களுக்கு குழந்தை பாதிக்கப்படுதுன்னு நான் சொல்கிறதுல எனக்கு புரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர்த்து அதுக்காக என்ன ஆக்ஷன் எடுக்கணும், நம்ம என்ன மாற்றிக்கணுன்றதை அவங்க யோசிக்கலையே தவிர்த்து அவங்களோட பிரச்சனைகளை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நம்மளே நிறைய செஷனில் சொல்லியிருக்கணும், செல்ஃபாக நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டால் தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், குழந்தைங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப், ஆஃபீஸில் நம்ம வேலை செய்யுது, என் கிச்சனில் போய் ஒரு சமையல் வந்து நம்ம ஒழுங்காக பண்ணணும்னா கூட நம்ம செல்ஃப் கேரும் நம்மளோட மைண்டும் ஒழுங்காக இருந்தால் தான் அந்த சமையலே பண்ண முடியும். ஓகே, அது வந்து இம்பார்ட்டன்ட் தான். பட் அது எப்படி நம்ம அந்த செல்ஃப் கேரை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுன்றதை நம்ம யோசிக்கணும்ல. அது வந்து இவங்க தவறான இதில் யோசிக்கிறாங்க. அதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணி நான் பேசும்போது அவங்க அதில் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. என்னோட இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். நான் சொல்கிறேன், உங்களோட இடத்துல இருந்து தான் மேம் நான் பேசுகிறேன், எனக்கு புரியுது நீங்கள் எந்த அளவுக்கு மைண்ட் வந்து எஃபெக்ட் ஆகிருக்கிறீங்கன்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் இப்போ செய்கிற விஷயம் வந்து அது உங்களை திருப்பி சரி பண்ணாது, இன்னும் மேலே உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கும், இன்னும் மேலே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் கொண்டு வரும். இங்கே உங்கள் குழந்தை 6வது தான் படிக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்க தெரியும். ஏன்னா அந்த குழந்தை பேசும்போது ஒரு ஆன்சைட்டி, ஒரு படபடப்பா பேசுகிற அந்த குரல்லே நம்மளுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா, ஒரு பதட்டம், நடுக்கம் எல்லாமே இருக்கு. அந்த குழந்தை வந்து பயப்படுறாங்க, அம்மா இது மாதிரிலாம் யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஆண்டி, நாளைக்கு நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் இருக்கிறோம் வீட்டில், தேடி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும், எங்களுக்காக யார் இருக்கா? அந்த குழந்தைக்கு இருக்கிற தெளிவு இந்த இடத்துல அது பேரண்ட்டுக்கு இல்லை. என்னதான் ஃபைனலாக இதில் நடந்துச்சு? அந்த குழந்தைய சரி பண்ணிங்களா, அம்மா சரி பண்ணி? இல்லை, அவங்க அண்ணா வந்து சொல்லியிருக்காங்க, எத்தனை செஷன் வேணாலும் எடுத்துக்கோங்க மேடம், எனக்கு வந்து தங்கச்சி வந்து சரியாகும். நாங்கள் யாரும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே, இப்போ என்கிட்டயுமே அந்த ஃபஸ்ட்டு 2 செஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாயிண்ட்ஸை தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள விட அவங்க குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க, அடுத்த ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழித்து அவங்களும் இப்போ அம்மா போகிற வழியிலே நம்மளும் போகலாம், கேம்பிளிங் விளாடலாம்னு இறங்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அவங்களும் படிக்கிறதுல இப்போ ஆல்ரெடி அவங்க அதுதான் சொன்னாங்க, அவங்க குழந்தை மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, எதுவுமே அவள் செய்ய மாட்டேங்கிறா, வீட்டுக்கு வந்தால் ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது, என்கிட்ட எரிஞ்சு பேசிகிட்டு இருக்கா, இது எல்லாம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஆமாம் உங்கள் குழந்தையும் மாறணும் தான், பட் உங்ககிட்டேருந்து ஒரு மாற்றம் வந்தால் தான் குழந்தைகிட்ட மாற்றம். நீங்கள் வந்து அவள் பேசும்போதே எரிஞ்சு விழுந்தா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? கஷ்டம். ஸோ இப்போ இது போயிட்டு இருக்குது சார். என்னால் குழந்தைகிட்ட இப்போதைக்கு போக முடியாது, இங்கே இவங்கள தான் சரி பண்ணணும். இவங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேன், இப்போ அவங்களுக்கு ஹூ இஸ் குட் ஹூ இஸ் ராங்குன்ற அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனே இல்லை. அம்மாவுக்கு இருந்தால் தானே குழந்தைக்கு அது இருக்கும். எனக்கு இன்னொன்று என்னென்னா, அவங்களோட இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களே, அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது அவங்க கணவர் வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்குறாங்க அவங்க அந்த பிரச்சனையெல்லாம் சொல்லும்போது. பட் இவங்க தான் இந்த இடத்துல வந்து ஸ்டபர்னாக இருந்திருக்கிறாங்க. ஓகே, இது நான் தான் சொன்னேன், நீங்கள் கவுன்சிலிங் அப்போவே வந்திருந்தா இந்த டிவோர்ஸ் ப்ராசஸே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி, பிகாஸ் அவங்க கிட்ட நான் அதை சொல்கிறேன், என்கிட்ட ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாங்க, அதில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு தான் எனக்கு நல்லா தெரியுது, பட் அவங்க வந்து அவர் மேலே தான் தப்பு சொல்கிறாரு. அப்போ நான் திருப்பி எடுத்து வைக்கிறேன், தான் மேலே தவற வச்சுக்கிட்டு மற்றவங்க மேலே புஷ் பண்ணுறதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. அதனால தான் இவ்வளவும் நடக்குது. அந்த தான் மேலே இருக்கிற தவறை வந்து அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. எப்பயுமே அப்படி தானே சார், நான் இதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோமா தெரியல, ஒரு சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு சரி வரல, ஒத்து வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம என்ன மாற்றிக்கணுன்றதை யோசிக்க மாட்டோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள மாற்றணுமா, சுற்றி இருக்கிற சிச்சுவேஷனை மாற்றணுமான்னு தான் நம்ம யோசிப்போம். அது மனுஷனோட மேனிபுலேட்டட் மனநிலை. அது தட் வில் நெவர் ஒர்க் அவுட்.
நம்ம மாறணும். ஓகே, நம்ம அது அது அந்த ஒரு ப்ராசஸ் நடந்துருச்சுன்னா மற்ற ப்ராசஸ் வந்து நமக்கு ஓகே கரெக்டாக தான் இருக்கு போலங்கிற ஒரு எண்ணமும் வந்துடும்ல. என்றைக்குமே இப்போ இந்த சைடில் இருக்கிறவங்க கத்துறாங்க, நம்மளும் கத்துறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கிறோங்களேன், அவங்க கத்தும் போது நம்ம அமைதியாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்கிறவ திடீர்னு அமைதியாக இருக்கிறாளே, அவள் ஆப்வியஸாக அந்த இடத்துல சண்டை போடுறதுக்கான ஒரு பாயிண்ட்டுமே இருக்காது, முடிஞ்சிடும்ல. கண்டிப்பாக. ஓகே, அந்த அம்மா தான் மாற்றிக்கணும். நிறைய மாற்றிக்கணும் சார். அந்த மாற்றினா தான் நான் குழந்தைகிட்டே போக முடியும். ஓகே, பல பேர் வந்து தன்னோட கேரக்டர் அனலைஸ் பண்ணி இதில் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பல பேர் இதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுவான்னு நினைக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.